சையத், ஏன் சோகமா இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட் அசன் கூட விளையாடிட்டு தானே இருந்தீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? நான் சோகமா இல்ல, கோபமா இருக்கேன். எனக்கு கோபமா வருது. நோம்பு இருக்கும்போது கோபமா? அஸ்தஃபிருல்லா. அவன் சாதாரணமா பேசினான், ஆனா எனக்கு என்ன கிண்டல் பண்ற மாதிரி தோணுச்சு. சின்ன விஷயம்தான், ஆனா ரொம்ப கோபம் வந்துட்டு. இது அசன் மேல வந்த கோபம் இல்ல, பசி, தாகம், சோர்வு இதெல்லாம் காரணமா வச்சு ஷைத்தான் உங்க ஈமான பலவீனப்படுத்த முயற்சி பண்ற கோபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? கோபம் வந்தால் அத கட்டுப்படுத்துறவன் தான் உண்மையான பலசாலி. நோம்புல கோபம் வந்தா நான் நோன்பாளி. அல்லாவுக்காக என் பசிய மட்டுமல்ல, என்னை வழி கெடுக்கும் எல்லா உணர்வுகளையும் கட்டுப்படுத்துவேன்னு நினைச்சுக்கோங்க. அப்படியும் கோபம் வந்தா என்னமா பண்றது? கோபம் வந்தா நின்றிருந்தா உட்காரு, உட்கார்ந்திருந்தா படுத்துக்கோ. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை. அதாவது கோபம் வந்த உடனே செயல் மாற்று, அப்பதான் மனசு சாந்தமாகும். இப்ப உங்க மனசு சமாதானம் ஆச்சா? இப்ப உழுவு செய்து குர்ஆன் ஓது, இல்லைன்னா தொழு. குர்ஆன் ஓத முடியாத இடத்துல இருந்தா கூட ஏதாவது சிறிய சூறாக்களை ஓதி மனசை அமைதிப்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மட்டுமே நம்ம எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.